பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசுகிறோம். வணக்கம். வணக்கம் சந்தோஷ். நம்ம பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தாவேக்காவோட சேர்ந்தவர். அவர் போய் நான் பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு. இந்த விஷயமானது இப்போ கொஞ்சம் பேசு பொருளாக இருக்குது. ஆனால் அதே சமயம் தாவேக்கா கட்சியினர் சொல்லிக்கிறவங்க, ரசிகர்கள்னு சொல்லிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்த மனு தப்பதுக்கு எப்படி கட்சி கொத்த சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இப்போ பலரும் இதை சம்பவம் நடந்தது நேற்று. நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை இதை ரிலீஸ் பண்ணோன்னா சம்பவம் நடந்தது சமூக ஊடகங்களுக்கு வந்தது வெள்ளிக்கிழமையே இது குறித்து பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்த போதும் நாம் இதை பேச வேணாம் அப்படின்னு தவிர்த்தோம். ஏன் தவிர்த்தோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது 2 அடல்ட்டு அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறதாகத்தான் அந்த காணொலி ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளப்படணும். வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு, அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு அது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை. அது 2 தனிப்பட்ட நபர்களுடைய உரிமைன்னா அவங்க புருஷன் கேட்கக்கூடாதா, அவங்க அம்மா கேட்கக்கூடாதா, அவங்க மாமியார் கேட்கக்கூடாதா, அவங்க பிள்ளைங்க கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கேட்கலாம். அது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை. அதில் கருத்து சொல்கிறதுக்கு நானோ நீங்களுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. அதனால் நாம் அது குறித்து காணொலி வெளியிடுவதும் தவறு. ஏன்னா அது அந்த குடும்ப பிரச்சனை, இந்த 2 தனிப்பட்ட நபர்களுக்கு உண்டான பிரச்சனை அப்படிங்கிறதோட. இன்னொன்று, கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் அவர் அந்த வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிட்டாரு. அவர் இவர்களுக்கு பதவியை கொடுப்பதற்கு இவங்களை அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான காரணங்கள் வெளியில் வரும் பட்சத்தில் அது பேசுபொருளாக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா மாறும். அதுவும் இல்லாமல் அந்த 2 தனி நபர்கள் அவர்களுடைய பிரியத்தின் அடிப்படையில் ஒருத்தர் விரும்பி அந்த உறவை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு அதில் கருத்து சொல்கிறதுக்கு எந்த தேவையுமே எழாது. அது 2 தனிப்பட்ட நபர்கள், அவர்களுடைய விருப்பம். அந்த பெண்ணோ அந்த ஆணோ அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்கள இருந்துக்கிட்டு அவங்கள பயன்படுத்துகிறாங்க அல்லது அவங்கள ஏமாற்றுகிறாங்க, அவர்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்னு யாராவது ஒரு தரப்பு வருத்தத்தை பதிவு பண்ணும் பட்சத்தில் மியூச்சுவலாக சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு அவங்க 2 பேரும் அந்த உறவையே தொடர்ந்து நடத்துவதற்கு உண்டான எல்லா விதமான சமூக வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருக்குது. அதுதான் சரி, அப்படியே அவங்க போகலாம். அது இல்லாத வரையில் நாம் அது குறித்து கமெண்ட் அடிக்கிறதுக்கோ அதை பற்றி கேள்வி எழுப்புறதுக்கோ நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதனால தான் இருந்தோம். இப்போ இதை நம்ம பேச வேண்டியது அப்படிங்கிற சூழலை நோக்கி நகர்ந்ததுன்னா, அந்த பெண் அப்படின்னு ஒரு நபர் பேசுகிறார் வெளியில், அது அந்த பெண் தானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அது தெரிந்திருக்கிறதுனால தான் தாவேக்காவை சார்ந்த பல நபர்கள் அந்த வீடியோவை பகிர்றாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அதுக்கு அவங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டு. பெரும்பாலும் இப்படியான சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா முகத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறதும் அல்லது வெளியில் தனக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லாமல் இருப்பாங்க பெண்கள். இப்போ இந்த பொண்ணு உண்மையிலே அவங்க தான் அப்படின்னு பட்சத்தில் அவங்க அப்படி வெளியில் பேசியது, முகத்தை காட்டியது அப்படிங்கிறதே கூட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதை வரவேற்கலாம். பட் ஆனால் அதில் பல கேள்விகள் இருக்குது. அதை ஆரம்பிக்கும் போதே திருட்டு திமுக செய்த சதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. 2 தனிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய வீட்டு பிரச்சனை, அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒருத்தர் அந்த ஆண் அரைகுறை ஆடையோடு இருக்கிறாரு. உடனே கையங்களவுமா அவருடைய கணவர் பிடிக்கிறாரு. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வர்றாங்க. அந்த மொமெண்ட்டில் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க அந்த பெண்மணி. அது வீடியோவில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. நீ இப்படி பண்ணியாமா சொல்லுமான்னு அந்த கணவர் அவங்கள்ட்ட கேட்குறாரு. அவரை அவங்கள அடித்த மாதிரியான விஷுவல்ஸ் நம்ம பார்க்கல. பட் அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் தவறு. கைகலப்பு, அது இன்னொரு மனிதரை தாக்குறது அப்படிங்கிறது யாருமே விரும்புறது இல்லை. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரையில் வந்திருக்கக்கூடிய காணொலிகளில் அவர் தாக்கப்படலை. அவங்க நிப்பாட்டி 2 தரப்புட்டையும் பேசுகிறாங்க. அப்போ நின்று அந்த சகோதரி, நாங்கள் இல்லை, இப்போ அவர் அத்துமீறி உள்ளே வந்துட்டாரு அப்படின்னு பட்சத்தில் அவங்களோட ரியாக்ஷன் வேறையாக இருக்கும். திடீர்னு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதட்டத்தை அவங்களுடைய கணவர்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. பட் ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவர்கள் அப்படியான பதட்டத்தோடு இல்லை. மேபி அவங்க இருவரும் விருப்பத்தின் அடிப்படையில் அங்கே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு புரிஞ்சது. அதனால தான் நம்மளுமே முதல் நாள் இந்த காணொலி குறித்து பேசவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவில் பேசக்கூடிய அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, என் வீட்டுக்குள்ளே அத்துமீறி அவன்
நுழைஞ்சவரை நாங்கள் வந்து எங்களுடைய தளபதிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், நான் தான் அந்த வீடியோவில் இருக்கேன், எனக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இப்போ இதை வந்து எங்கள் கட்சி மேலிடத்துக்கு சொல்லியிருக்கிறேன், அவருடைய பதவியை பறிக்கிறதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அவருடைய பதவியும் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து இது திமுகவின் சதி அப்படின்னு பேசுகிறாங்க. அங்கே தான் நம்மளுக்கு இன்னும் சஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் அவங்க அப்படி சொல்கிறதுக்கும் அங்கே நடந்ததாக சொல்லப்பட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த காணொலியிலையும் சம்பந்தமே இல்லை. என்டையராக அவர்களுடைய பாடி லாங்குவேஜ், அவர்களுடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே வேற இருக்குது. அதையுமே கூட உருவமே கூட வேறையாக இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றமும் கூட இருக்குது. எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது. மேபி ஐ எம் ராங். அந்த பகுதியை சார்ந்த நபர்களோ அல்லது அந்த சம்பவத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பலருக்கோ தான் உறுதியாக தெரியும் அந்த நபர் தான் இவங்க அப்படின்னு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நபர் வெளிப்படையாக இப்படி வந்து பேசுகிறார் அப்படின்னா அதற்கு பின்னால் வேறு எதுவும் காரணம் இருக்கா? ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் வெளியில் வந்து பேசுவது தைரியத்துக்குரியது, பாராட்டுக்குரியது, மறுக்கலை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துல திமுகவின் சதி எங்கிருந்து வந்தது? தனிப்பட்ட முறையில் ஒருவருடைய வீட்டு அறையில், அவர்கள் இருவரும் இருந்த ஒரு அறையில் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து கையும் களவுமா பிடிக்கிறதா சொல்கிறாங்க, அல்லது அந்த குடும்ப உறுப்பினர்கள் பரிதவித்து போய் இப்படி ஒன்று நடந்துருச்சேன்னு இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத வேறு யாராவது உள்ளே போக முடியுமா? அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போகலாம், அவ்வளோதானே தெரியும். அதை தாண்டி வெளியூரில் இருக்கிற யாராவது வரப்போகிறாங்களா? ஒன்று அந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர், மாவட்ட செயலாளருங்கிற அந்த ஜே செந்தில்ங்கிற நபரோ, அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களோ, இவங்க 2 பேர் தரப்பு தானே இருக்க முடியும். அந்த 2 பேர் தரப்புங்கிறது தாவேகா தரப்பு தானே. அதில் எப்படி திமுக காரர் வருவார்? இங்கே ஒரு தாவேகா நிர்வாகி லேடி இருக்காங்க, இந்த நிர்வாகி வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளும் வாடகைக்கு வீடு பிடிச்சி இருக்கணும், அவங்க வீட்டில் அந்த தேதியில் இப்படி ஒரு பிரச்சனை வரும், அதனால நாம் அந்த நேரத்தில் கரெக்டாக கேமரா எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் பரப்பணும், இப்படி யாராவது பிளான் பண்ண முடியுமா? அப்போ சம்பவம் அங்கே நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வீடியோவாக எடுக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு ஒருத்தன் அன்னோயிங்கா ஒருத்தன் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது, இப்போ உங்க வீட்லயோ என் வீட்லயோ ஒரு திருடு போகுது, ஒரு நகை பணம் ஏதோ பறிக்க வந்துட்டான், அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஒருத்தன் உள்ளே வர்றான், ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னு உடனே யாராவது ஒருத்தர், நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா, யாரா நீ அப்படின்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? நான் கண்டிப்பாக கேட்பேன். யாராக இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் கேட்பீங்களா மாட்டீங்களா? சம்மந்தமே இல்லாத ஒரு திமுக காரன், திருட்டு திமுக வந்து இப்படி வீடியோ எடுத்துருச்சுன்னு இவனுங்க சொல்கிறானுங்களே, குடும்ப பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, தன் வீட்டு பொண்ணு வந்து இப்படி நம்ம வீட்டு பொம்பளையாள் வீட்டில் இருக்கும்போது இப்படி ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சிட்டானே அப்படிங்கிற சூழல் நடக்கும்போது அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் நீ யாரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுவும் ஆர்த்தடாக்ஸா ஒரு இஸ்லாமிய குடும்பம். அப்போ அவங்க திருப்பி அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா? அவங்க பெண்களுடைய முகத்தையே வெளியில் காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தனை வீடியோ எடுக்க விட்டு அவன் யாருனே தெரியாதவன் எடுப்பான்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? அப்போ உங்களை சார்ந்த, உங்களுக்கு தெரிந்த, உங்களோடு பரிச்சயமான, உங்களுக்கு முகம் பழக்கப்பட்ட ஒரு நபர் அந்த வீடியோவை எடுக்கிறார், அவர் அதை வெளியில பகிர்ந்திருக்கிறார். அது தவறான்னு கேட்டா ஆமா தவறு. அது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய பிரைவசி, அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த காணொலியை பொதுவெளியில் வெளியிட்டது அப்படிங்கிறது தவறு. அதனால தான் அதை ஒரு எவிடென்ட்டாவோ அதை ஒரு என்கரேஜிங்கான ஃபேக்டராவோ வச்சு ஒரு விஷயத்தை பேசக்கூடாதுன்னு முக்கியமாக அது ஊடக அறத்தை கடைபிடிக்கக்கூடிய பலரும் தவிர்த்து வந்த ஒரு சினாரியோ, ரைட்? அப்படி இருக்கிறப்ப திடீரென்று திமுகவை அங்கே பலிக்கு எடுக்கிறாங்க. அதை அந்த பொண்ணே சொல்ல வச்சு போடுறாங்க. எங்கேருந்து வருது திமுகன்றதை இவங்க தான் விளக்கணும். அந்த கேள்வி அங்கே வந்து நிற்கிதுல. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ யாரோ ஒருத்தர் கட்சிக்காரர் பண்ணிட்டார், அதுக்கு தலைமை எப்படி பொறுப்பு? அதை எப்படி சொல்ல முடியும்? அக்ரி, இந்த ஃபேக்ட் இது திமுகவில் இருக்குது, பாஜகவில் இருக்கும், அதிமுகவில் இருக்கும், நாம் தமிழரில் இருக்கும், அது கட்சி இல்லை. இருந்தாலும் அப்படியான ஏதாவது ஒரு குரூப்பாக இருக்கிறாங்கன்னாலே அந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு புகார் வந்துருச்சுனாலோ, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலோ யார் வேணாலும் அந்த கட்சிக்குள்ளே உறுப்பினராக முடியுங்க. நிர்வாகி, மாவட்ட செயலாளர் பொறுப்பு போடுறதுக்கு தான் நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். அதுவுமே ரொம்ப ரேரு. ஒரு சில பகுதிகளெலாம் வந்து கொஞ்சம் தாட்டியமான ஆட்களை தான் நீங்கள் வந்து பதவியே போட முடியுங்கிற சூழல்லாம் இருக்கும். ஏன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜக கேண்டிடேட்டு ஊரடிச்சு உலையில் போட்ட தேவநாதன் யாதவ் மாதிரி ஒருத்தனை போட்டாங்கன்னு வைங்க. அவன் வந்து வீடு வீடாக போய் எல்லாருடைய பணத்தையும் அடித்து கொள்ளையடிக்கிற ஒருத்தன், மணல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்டு மிராண்டித்தனமான மூர்க்கத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பாஜக காரன், ஏரியாவில் 10 கொலை 15 கொலைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கிரிமினல், அவனுக்கு பூரா பாஜக போஸ்டிங் போட்டு வச்சிருக்குன்னு வைங்க. அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ மித்த கட்சிகளோ போஸ்டிங் போடணும்னா குறைந்தபட்சம் பொருளாதார ரீதியாவோ சமூக ரீதியாவோ ஒரு பவர் சென்டராக இருக்கக்கூடிய ஒருத்தரை போட்டால் தான் குறைஞ்சபட்சம் அந்த கட்சியினுடைய வேலையாவது பார்க்க முடியும். அப்படிங்கிற சூழலில் அப்படிப்பட்ட நபர்களை போடுறாங்களா அப்படின்னு கேட்டால்
போடத்தான் செய்கிறாங்க. அது வந்து முழுவதுமாக தவிர்க்கப்படணுமான்னு கேட்டால் எல்லாருமே தவிர்க்கணும். ஒருத்தர் தவிர்க்கலன்னா அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். அதில் ரொம்ப டீட்டெயிலாக அதுக்கு மேலே அதை பேசவும் முடியாது. ஏன்னா அவன் கட்சியை வளர்க்குறதுக்கு அந்த இடத்துல இப்படி தான் தாட்டியமான ஆளை நான் போட்டு ஆகணும், கட்ட பஞ்சாயத்து பார்க்குறவனை தான் போடுவேன், நான் இப்படி தான் ஒரு தலைக்கட்டாக இருக்கிற ஒருத்தனை தான் போடுவேன், பெரும்பான்மை சாதியில் இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் அவங்களுடைய ஓட்டை வாங்குவதற்கு தேவையான ஒரு வேலை. இதை நம்ம மறுக்கலை. ரவுடிகள், கிரிமினல்கள், பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் யாராவது போஸ்டிங் போடுவாங்களா? தெரிஞ்சா போட மாட்டாங்க. ஒரு சிலர் போடுவாங்க. யார் போடுவா? பாஜகவில் போடுவாங்க. பாஜக வந்து அவங்களுடைய டிஃபால்ட்டாகவே அவங்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நார்த்தில் இருந்து எல்லா இடங்கள்லையும். அதை தாண்டி எந்த ஒரு ஐடியாலஜியை பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய கட்சியினரும் இப்படி நேரடியாக வெளிப்படையாக இப்படியான நபர்களுக்கு போஸ்டிங்கை போட மாட்டாங்க. அதையும் மீறி அவர்கள் கவனத்திற்கு அப்பாற்பட்டு அப்படி ஒன்று போடப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்தால் உடனடியாக அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் மேலே இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அவருக்கு காம்படிட்டராக இன்னொருத்தர் கீழே இருந்திருப்பார்ல, அவர் மூலமாக தகவல்கள் வரும் பட்சத்தில், எஃப்ஐஆர் எல்லா ஆதாரங்களையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் பட்சத்தில் ஐயோ இது தேவையில்லாமல் ரிவர்ஸ் ஆயிருமே, உடனே அவரை ரிவர்ஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. வெளியிலேயே வராது செய்தி. டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொருத்தரை போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்படி வந்ததற்கு பிறகு இப்படியான மாதிரியான செயல்பாடுகளில் யாராவது ஈடுபட்டால், இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான காரியங்களில் ஈடுபட்டால் உடனடியாக அந்த கட்சி நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? கண்டிப்பாக எடுக்கணும். இந்த கட்சி அப்படியான நடவடிக்கை எங்கே எடுத்துச்சு? செய்தி வந்திருக்க நீக்கப்பட்டார்னு சொல்லி என்னவா வந்துச்சு? நீக்கப்பட்டதாக தகவல்னு போடுறாங்க. பாலிமர், நியூஸ் 18, பெரிய பெரிய லெகசி ஊடகங்களே நீக்கப்பட்டிருப்பதா தகவல் அப்படின்னு போடுறாங்க. பாலிமருடைய சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அதை வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள், நம்மளும் கூட இதில் போடலாம் என்று சொல்லியிருப்பதாக தகவல்னு நியூஸ் வாசிக்கிறாங்க. அது வாசித்து முடித்ததற்கு பிறகு அந்த செய்தியாளர் செய்தியை சொல்லும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை சேர்க்கிறாரு, நீக்கப்பட்டிருக்கிறார் என்று தகவல். அந்த புகைப்படத்தில் அந்த வீடியோவில் இருப்பவர் இவர்தான் என்பது இன்னும் தெரியவில்லை. ஒருவேளை தெரியும் பட்சத்தில் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை நிரந்தரமாக நீக்கப்படுவதாகவும் புஷி முடிவெடுத்திருப்பதாக தகவல். எனக்கு புரியல. நீங்க தான் புஷி ஆனந்தா? புஷி ஆனந்தா தானங்க இதை சொல்லணும், பொதுச் செயலாளர் தானங்க இதை சொல்லணும், இல்லை விஜய் தானங்க இதை சொல்லணும். விஜய் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்றதெல்லாம் சொல்றீங்களே, எனக்கு புரியலையே. இப்படி ஒரு செய்தியை யாராவது கொடுப்பாங்களா? இதுக்கு பேர் செய்தியா? முதல்ல இப்படி ஒரு செய்தியை கொடுக்குறாங்க என்று தகவல்ன்றதே எனக்கு ஆபத்தா இருக்கு. ஒன்று தகவல்னா 3 ஐடி இருக்குங்க. வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள், சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்கள் போய் பாருங்க. ட்விட்டரில் டிவிகே விஜய் HQ அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும், யூசர் நேம். ட்விட்டரில் டிவிகே பார்ட்டி HQ அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும். அது வந்து கட்சியினுடைய தலைமைச் செயலகம். இது வந்து விஜயினுடைய அஃபிஷியல் ஐடி. 2 ஐடி. இது போக ஒரு ஐடி இருக்கும், புஷி ஆனந்த்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்த் ஐடி ஒரு ஐடி இருக்கும். இந்த 3 ஐடி தான் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அக்கௌண்ட். இந்த நடவடிக்கையோ அல்லது பத்திரிகையாளர்களுக்கு வர வேண்டிய செய்திகளோ அறிவிப்புகளோ எதுவாக இருந்தாலும் இந்த HQ, பார்ட்டி HQல இருந்து வரும். விஜயும் புஷி ஆனந்தும் ஏதாவது நடவடிக்கை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி, வாழ்த்து, ட்வீட்டு, இவங்க தான் பிறந்தநாள் வாழ்த்து மட்டுமே தானே போடுவாங்க. அப்படியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடுவதற்கு, ஃபோட்டோவை வெளியிடுறதுக்கு விஜயோடைய ஐடியை பயன்படுத்துவாங்க. ஏதாவது நடவடிக்கை, மாவட்ட செயலாளர் நியமனம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா HQ போடுவாங்க, புஷி ஆனந்த் ஷேர் பண்ணுவார். இப்படி தான் நடவடிக்கை நடந்திருக்கு. நேற்று நைட்டில் இருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் நாம் இப்போ வீடியோவை வெளியிடுறது சண்டேவாக இருக்கும் பட்சத்தில் இது வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனை ஆரம்பித்து சனிக்கிழமை நடந்து இப்போ வரைக்கும், நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் இந்த 3 அக்கௌண்ட்ல இருந்தும் ஒரு ட்வீட் கூட வரல. நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். நியூஸ் 18 செய்தி பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது புஷி ஆனந்த் அவர்கள் ட்வீட்டில் வந்துட்டு கேவிஎன், அதாவது ஜனநாயக பட போஸ்டர் வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக போட. கேவிஎன்கிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி. இப்போ இந்த அத்துமீறல் சம்பவம் நடந்தது வெள்ளிக்கிழமையிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ட்வீட்டுகளை ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கைக்காக ஒரு ட்வீட் கூட போடவே இல்லை. அப்படி ஒரு சம்பவத்தையே அவர்கள் நடந்ததாக அக்னாலேஜ் பண்ணவே கிடையாது. இப்படி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகிக்கு இப்படி ஒரு பாதிப்பு நடந்திருக்குன்னு சமூக ஊடகமே காரி துப்பிக்கிட்டு இருக்கு, கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்குன்றப்ப ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, இதனால தான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம், ஒரு நடிகருடைய அரசியல் என்பது எந்த அளவிற்கு மோசமான, அயோக்கியத்தனமான, அருவருப்பான செயல்பாடுகளை மட்டுமே செய்யுன்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம். இந்த செய்தி வெளியிட்டதில் 2 கேள்வி. முதல்ல, இப்போ புஷி ஆனதுக்கே பெருசாக எதுவும் தெரியலனா அப்போ செய்தி எப்படி வெளியே வந்துச்சு? இப்போ செய்தி இவங்களுக்கு தெரியாமல் வெளியே போட்டாங்கன்னா அவங்க மேலே இவங்களாம் நடவடிக்கை எடுப்பாங்களா? ஆமாம், அந்த பாதிக்கப்பட்ட பெண் பேசியதாக வந்திருக்கக்கூடிய காணொலியில் வெளிப்படையாக தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க.
எனக்கு தான் இது நடந்துச்சு, அது அந்த அம்மா உண்மையாக அந்த அம்மா தானா அவங்க அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க விஜய் ஃபேன்ஸு, விஜயினுடைய தாவேக்கா நண்பர்கள் எல்லாருமே அந்த வீடியோவை தான் ஷேர் பண்ணி திமுககாரன் வீடியோவை விட்டுட்டான், திமுககாரன் வீடியோ விட்டான். அதாவது சம்பவம் நடந்தது அவனுக்கு குற்ற உணர்ச்சியில் இல்லை, அந்த பெண்ணை வந்து போஸ்டிங் உனக்கு தரணும்னா நான் வந்து உன்னைய பயன்படுத்திக்கிறவேன்னு அதிகாரத்தின் பலத்தை கொண்டு அந்த பெண்மணியை சுரண்டான். அது கொடூரமான பாலியல் அத்துமீறல் தான். அது வேற என்ன? அது மெயின் விஷயத்தை வந்து இன்னொரு சின்ன விஷயத்தை டைவர்ட் அதை குறித்து பேசுடா. உன் கட்சி நிர்வாகி மாவட்ட செயலாளர் அவரு, யாரோ கிளையில ஒன்றியத்துல நகரத்துலன்னு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் அல்ல, பதவியில வந்து மாவட்ட செயலாளர். இப்பேற்பட்ட போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பயன்படுத்திக்கிறான்னா அந்த ப்ரூட்டல் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு மாவட்ட ஒரு சினிமாவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய படத்தில் இந்த நடிகையை நீங்க படத்துல போடணும்னா அவங்கள நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், என்னைய அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்கறதுக்கு ஈக்குவலுங்க அது. அதுல தானங்க மீ டூ பிரச்சனை வந்துச்சு. இந்த பாடலை நீ எனக்கு பாடணும்னா நீ என்னோடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும்னு கேட்டது தானங்க பாடலாசிரியர்கள்லேருந்து சினிமா இசையமைப்பாளர்கள்லேருந்து பலர் மீதான குற்றச்சாட்டை முன்வைக்கிறானுங்க. அதுக்கு தானங்க நாடு முழுக்க கொந்தளிச்சானுங்க. இண்டஸ்ட்ரி முழுக்க மீட்டுன்னு வந்த புகார் எதுக்குங்க? பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்ங்கிறது எப்படியெல்லாம் நடந்திருக்கு சினிமா துறையிலன்னு ஒவ்வொரு பெண்களும் பேசினாங்கல்ல. அதுக்கு எந்த விதத்திலும் சலைச்சது இல்லைல்ல இந்த பிரச்சனை. இந்த குற்றச்சாட்டு உண்மையான பட்சத்தில் 2 நபர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் நடந்திருந்தா இதை நான் பேசல. இந்த பெண்மணி வெளியில வந்து ஆமா என்னை அப்படி பயன்படுத்த வந்தாருன்னு இப்ப பேசினதா ஒரு காணொலி வெளியிடுறான்ல, அப்பனா அவங்க டிக்ளேர் பண்ணி தளபதிக்கும் சொல்லிட்டேன், மேலிடத்துலையும் சொல்லி அவருடைய பதவியை நீக்கணும்னு சொல்லிட்டேன்னு சொன்னா பாலிமர்ல வெளிவந்த செய்தி பொய்யா உண்மையா? அது உண்மை எனும் பட்சத்தில் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த அம்மா தான் உண்மைன்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து உனக்கு கிடைச்ச தகவல் எல்லாம் நீ நியூஸா போடணும்னா அந்த பெண்மணி போட்ட வீடியோவை நீ நியூஸ் ஆக்கி இருக்கணும்ல. அப்ப திமுகவின் திட்டமிடப்பட்ட சதின்னு சொல்ல வைக்கப்பட்டிருக்கா அந்த காணொலியில? அதற்காக அந்த காணொலிய அந்த பெண்மணிங்கிற பெயரில் ஒரு நபரை பேச வச்சீங்களா, இல்ல அந்த பெண்மணியவே திமுகவின் சதின்னு பேசுங்கன்னு தூண்டி விட்டீங்களா? 1000 கேள்விகள் அதோடு தொடர்புடையதா இருக்கு. ஒரு ஜேர்னலிசம்ங்கிறது இது எல்லாத்தையும் ஆய்வுக்குட்படுத்துறது. இது என்ன, இது என்ன, இது என்ன, இது எதை பத்தியுமே தெரியாது, இது எதை பத்தியுமே பேச விரும்பல, ஆனா திமுகவை கடிக்கணும். இந்த நெரேட்டிவா அப்படி பெரிய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு சின்ன பிரச்சனையை நீ சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இப்ப அந்த பெண்ணுகிட்ட இருந்து அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதியை பத்தி இவனுக்கு பிரச்சனையே இல்லை, அது பேச பொருளே கிடையாது. வீடியோவை திமுக காரன் விட்டான். திமுக காரன் எப்படி விடுவான்? அந்த லாஜிக்கான கேள்வியை ஜேர்னலிஸ்ட் கேட்கணும்ல. ஒரு ஊடகம் அந்த செய்தியை வெளியிடும் போது இது என்ன மாதிரியான செய்திங்கிறதையாவது கேரி ஓவர் பண்ணணும்ல. அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவர் தானான்னு கூட அந்த கட்சிக்காரனால பார்க்க முடியலங்க. இது அதை விட பெரிய கொடுமைங்க. அப்படி அந்த பாலிமரில் போடப்பட்ட செய்தி உண்மை எனும் பட்சத்தில் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் சோசியல் மீடியாவில் வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய காணொலியில் இருக்கக்கூடிய பாலியல் அயோக்கியனா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னா அது என்னங்க கட்சி? அது எனக்கு புரியல. இப்ப திமுக அதிமுக கட்சி இருக்கு, ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு செய்தி வருது, அந்த மாவட்ட செயலாளர் தானான்னு யார்கிட்ட இருந்து வேணாலும் தகவல் வாங்குங்க திமுக. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் கால் பண்ணி சொல்றாரு, தலைவரே அவர் தான் பாரு, கட்சி மேலிடம் இவர்னா இன்னாரு, இந்த நேரத்தில் இவர் இங்கே தான் இருந்தாரு, அண்ணன் நான் பக்கத்து தெருவில் தானே இருந்தேன், சம்பவம் கேட்ட உடனே நான் கிளம்பி போய் அடிச்சு இழுத்துட்டு வந்தேனே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். ஒரு கட்சியாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். இது திமுகவும் செய்யும், அதிமுகவும் செய்யும். உடனடியாக அடுத்த நாள் காலையில் அவங்க அஃபிஷியலோட அது பக்கத்துலையும் இவங்களுடைய அஃபிஷியல் பக்கத்துலையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு நடவடிக்கை வரும். துரைமுருகன் பேரில் இங்கேருந்து வரும். இங்கே வந்து நமது எம்ஜிஆரா நமது அம்மாவா, நமது எம்ஜிஆர் நமது அம்மானு இவங்க வச்சிருக்க பத்திரிகைகள் மூலமா இங்க இருந்து வரும். இப்படி ஒழுங்கு நடவடிக்கைகள் எப்படி எடுக்கணும், யாருக்கு எடுக்கணும், என்ன உன் பைலா என்ன? இப்படி பாலியல் அத்துமீறல்களில் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளிடம் ஒருத்தன் ஈடுபட்டுட்டான்னா அவன் மீதான நடவடிக்கைங்கிறதுக்கு என்ன பைலா வச்சிருக்க சொல்லு. கட்சியில பெண்களுடைய அமைப்பே ஒன்றை இல்லையே. இப்படி ஒரு பெண் நிர்வாகி, அதாவது தமிழ்நாட்டில் அதிகமாக பெண் ரசிகைகளை வைத்திருக்கக்கூடிய நடிகர் யாரு? தமிழ்நாட்டில் பெண்களுடைய வாக்கு அதிகமாக வரும் அப்படின்னு இவனுங்க கருத்துருவாக்கம் பண்ணுவது யாருக்கு? ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெண்கள் விஜயினுடைய நிகழ்ச்சின்னு சொன்னா தன்னெழுச்சியா கிளம்பி வர்றாங்களா இல்லையா? எல்லா பெண்மணிகளும் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? விஜயை பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகைகள். அப்படி நீ கணக்கு பண்ணி ஓம்படியே நான் சொல்றேன், அதிகமான பெண்கள் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஒரு கட்சி. அப்ப அந்த கட்சியில் ஆன்லைன்ல கட்சியில உறுப்பினர்களா சேர்ந்தவர்கள் பெண்கள் அதிகமா இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அந்த கட்சி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அந்த களத்துக்கு பெண்கள் வருவாங்களா மாட்டாங்களா?
ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா வர்றது வேற, அது வந்து கேடர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. பட் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைக்கிறீங்க, பொங்கல் நிகழ்ச்சி, கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி, ரம்ஜான் நிகழ்ச்சி, தீபாவளி நிகழ்ச்சி, ஜனநாயகன் ரிலீஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, அல்லது பக்கத்தில் நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண் ஆதரவாளர்கள் வருவாங்களா மாட்டாங்களா? உறுப்பினர்களாக ஆன்லைனில் சேர்வது எளிது அப்படின்றதுக்காக சேர்ந்த நபர்கள் வருவாங்களா மாட்டாங்களா? அந்த நபர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு என்று இந்த கட்சியில் என்ன இருக்கு? இப்போ திமுகவில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்குன்னா மகளிர் அணி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசுவாங்க. கனிமொழி அவர்கள் வரைக்கும் தகவல் போகும், மேலே வரைக்கும் தகவல் போகும். ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. எல்லார் மூலமாகவும் தகவல் போய் அடுத்த நாள் காலையில் கனிமொழி அவர்கள்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி துரைமுருகன் அவர்களுக்கு போகும். நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பொதுவெளியில் இப்படி இவர் பேசிட்டாரு, இவர் வந்து இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு, அண்ணா இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் தரப்புல இருந்து மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகும். உடனடியாக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி அங்கே ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஆக்ஷனை எடுத்து அடுத்த நாள் காலையில் அறிவிப்பு வரும். இது தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கு அந்தந்த கட்சிகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதில் நீ திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்கிறீல்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூலை சொல்கிறேன். உன் கட்சியில் என்ன இருக்குது? உன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கு பாதுகாப்புக்குன்னு ஏதாவது ஒரு அமைப்பு வச்சுருக்கானா? பெண்கள் தானே அதிகபட்சம்னு சொன்னால் குறைந்தபட்சம் மகளிருக்கான ஒரு டீமையாவது நீ ஃபார்ம் பண்ணி வச்சுருந்துருக்கணும்ல. கம்ப்ளைண்ட்டை எங்கே போய் சொல்கிறது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் ஒருத்தன். அந்த குடும்பத்துடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை பதறி அடித்து ஓடி வர்ற காணொலியை பார்க்க முடியல, அழுகுது அந்த பாப்பா. அந்த பாப்பா என்ன பாவம் பண்ணுச்சு? இவனுங்களுடைய அயோக்கியத்தனமான சிந்தனை முறைக்கு அந்த குடும்பத்தை காவு கொடுத்துட்டான். இப்போ அந்த கட்சி அவன் மேலே நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டால் இருட்டில் எங்களுக்கு யாருன்னு தெரியல, அவராக இருந்தாருன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சொல்கிறதுக்கு உனக்கு கூச்சமா இல்லை, வெக்கமா இல்லை? நீ நடத்துறது கட்சியா? இப்படி ஒரு கட்சி பதில் பேசுமா? ஒருத்தன் தான் கட்சியில் இருக்கக்கூடியவன் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கணும்டா. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த நபர்கள்ட்ட நேரம் போய் நின்று இருக்கணும்டா. தப்பு நடந்துருச்சு, கட்சியின் பேரால் வீட்டில் பெட்டுக்கு மேலங்க விஜயோட போட்டோ ஃப்ரேம் தொங்குதுங்க. அந்த வீடியோவில் பார்த்தா அந்த வீடே 10க்கு 10 அறைதாங்க. அந்த வீட்டில் தம்மானுண்டு செவுத்துல அத்தா தண்டி போட்டோ ஃப்ரேமுங்க. எவ்வளவு ஆத்மாத்மமா நேசிச்ச அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள், அதுவும் இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசியலுக்கு வர்றேன்னு அந்த பெண் வந்திருக்கிறாங்க. அவங்கள பாலியல் அத்துமீறல் பண்ணணும்னு ஒருத்தன் பண்றான். நீ நடவடிக்கை எடுறான்னு கேட்டா அவர்தானா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி விட்டு நடவடிக்கை எடுப்போம்னு இவங்களுடைய தகவல் கொடுக்கக்கூடிய ஊடக செய்தியாளர்கள் மூலமா செய்தி வெளியிடுறானா? எனக்கு அந்த கேள்விதான் வருது. இதுவரைக்கும் அவர் வந்து நீக்கப்பட்டாருங்கிற செய்தி அபிஷியலா வரல, ஆனா இவன் பூரா பேரும் நீக்கப்பட்டார்னு செய்தி போடுறான்னா உன்னுடைய தரப்புல இருந்து தகவல் வராம இவன் போடல, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்படி என்றால் அதே செய்தி இது இவர்தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுப்பார்னு சொல்றாருன்னா அதுவும் உங்ககிட்ட இருந்து தானே வந்திருக்கணும். அந்த தகவலையும் நீ தானே கொடுத்துருக்கணும். அப்ப நீ யாரா? நீ நடத்துறது கட்சியாடா? கேட்பமா மாட்டோமா? அதை தான் நீ கேட்கிறான் சமூக ஊடகத்தில் இருக்கிறவன். தகவல்னு சொல்லி அவங்க தப்பா போட்டாலும் இவங்க தானே போய் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆமா, அங்க அந்த முறையில் எங்க தவறு. அது ரொம்ப எரிச்சலா வருது. இப்ப உங்களை பற்றியோ என்னை பற்றியோ அல்லது பேரலையை பற்றியோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு யாராவது ஒரு 4 பேர் எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த தகவல் உண்மை எனும் பட்சத்தில் நம்ம உண்மையினா சரிப்படுத்திட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லி ஆமாங்க சரிப்படுத்திட்டோங்கன்னு சொல்லலாம். பொய்யா ஒரு தகவல் வருதுன்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு அழைச்சி நீங்கள் பொய்யா தகவல் போட்டிருக்கிறீங்க, அது இல்லை உண்மை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அதை மறுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் அப்படி மறுக்க மாட்டேன், நீங்கள் வேணால் மறுத்துக்குங்க அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னாங்கன்னா நம்ம லீகலாக ஒரு ஆக்ஷன் எடுப்போம். நான் ஏன் நீங்கள் மறுப்பு கொடுங்கன்னு ஓன்ட்ட கேட்கணும்? நான் லீகலாக எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் எடுத்துக்கிறேன்னு நான் சொல்ல முடியும். நீ இது வரைக்கும் எப்படியாவது அப்படி எடுத்திருக்கியா? அப்போ இந்த தகவல் என்று கொடுக்கப்படுவதை ரசிக்கிறார்கள். ஏன்னா நாளைக்கு வேற ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நாங்கள் சொல்லலை, தகவல்னு வந்துச்சு, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியும். இந்த கரூர் சம்பவத்தில் கூட அந்த 12 மணி அப்படிங்கிறது ட்விட்டர் நம்ம ஆதாரமாக எடுத்துக்காட்டினோட தான் சொல்கிறாங்க. புஷியானந்த் மைக்கில் பேசுகிறாரு ப்ரெஸ் மீட்டில் 12 மணிக்கு வந்துருவாரு அப்படின்னு பேசுறாரு. அந்த கிளிப்பிங் இருக்க கண்டு இவனுங்க பூரா பேர் இப்ப அமைதியா இருக்கிறானுங்க. அதுவும் இல்லைன்னா நாங்க எப்ப சொன்னோம் 12 மணின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ இன்னொன்னு சொன்னாங்க, போலீஸ் பர்மிஷன் 3:30 மேல தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் எப்படிடா முன்னாடியே வந்து புஷியானந்த் 12 மணிக்குன்னு சொன்னாரு? திட்டமிட்டபடி உரிய நேரத்தில் 12 மணிக்கு அப்படின்னு சொன்னார்ல, வாய்க்கு சாம போய். ஏனென்றால் இவர்கள் நடத்துவது கட்சி அல்ல. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த உறுப்பினர்களை சேர்த்திருக்கேன் அப்படின்னு இவனுங்க சொன்னது பூராமே அங்கனைக்கு எங்கன்னா அவன் வாய்ப்பு இருக்கிறவன் பூரா உறுப்பினர் ஆயிட்டான். இப்போ அவன் மேலாம் நடவடிக்கை எடுக்கணும்னா எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியல. உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய தரவுகளை பிஜேபிக்காரன் வச்சிருக்கிறான்.
பிஜேபிக்காரன் தான் ஆப் போட்டிருக்கிறான். அந்த ஆப்பை பிஜேபிக்காரன் வாங்கி வச்சிருக்கிறான். இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி பல காணொலிகள் இருக்கு. சமஸ்தான்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு அதை வச்சிருக்கிறான். சமஸ்தான் என்கிற நிறுவனம் அந்த டிவிகே ஆப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் பிஜேபி எம்எல்ஏ கேண்டிடேட்டாக 2 முறை தேர்தலில் போட்டியிட்ட நபர், தமிழ்நாடு தேர்தலில் போட்டியிட்ட நபர். அவங்கள்ட்ட கொண்டு போய் டேட்டாவை கொடுத்து வச்சிருக்கிறான். கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் யாருன்னு கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது. மாவட்ட செயலாளரே நீக்கிறதுக்கு அவர் தானான்னு தெரிலங்கிறான். அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் கூட சொல்லலை அவர் தாங்க அந்த வீட்டுக்கு போனாருன்னு. அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தை கூப்பிட்டா சொல்லிடுவாங்களே. மகளிர் அணி எத்தனை நாளாக வச்சிருக்கீங்க? இல்லவே இல்லையடா. மகளிர் அணிக்குன்னு ஆர்கனைஸ்டாக நீங்கள் ஒன்று வைக்கவே இல்லையடா. அப்படி இருந்தால் அந்த பொறுப்பாளராவது இப்போ வந்து பேசுனாங்களா? விஜய் அவர் தரப்பில் இருந்து ஊர் நாட்டியம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இதெல்லாம் எதில் சேர்க்கிறது? இந்த வீட்டை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரா? இப்படி ஒரு சம்பவம் தாவேக்கால நடக்கும் அப்படின்றதுக்காக திமுக தலைவர் ஸ்டாலின் சிஎம் சார் வந்து நின்று இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரா? டெப்டி சிஎம் சார் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரா? ஓ சத்துக்கு உட்பட்டு ஓ எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை இன்னொரு பெண் வீட்டுக்கு அத்துமீறி நுழையிறாண்டா. அயோக்கிய பயல்களா இப்போ வரைக்கும் வாய் திறக்க மாட்டீங்களா அப்படின்னு ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் கேள்வி எழுப்புது. பதில் பேச துப்பு இல்லாமல் இது திமுகவின் சதின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றானுங்கன்னா இவர்கள் மிக மோசமான வன்மமான அரசியலை கையில் எடுக்கிறார்கள். இந்த அயோக்கியத்தனமான அரசியல் தமிழ்நாட்டு அரசியலிருந்து துடைத்தெறியப்படணும். நீங்கள் ஐடியாலஜிக்கெல்லாம் நேர் எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக காரண்ட கூட சண்டை போடலாங்க. இவனை மாதிரி இடையில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னை யார் என்று வெளிப்படையாக அறிவிக்காமல் இன்னொரு ஐடியாலஜிக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கக்கூடிய புரோக்கர் அரசியலை பண்ணக்கூடிய விஜய் மாதிரியான நபர்கள் இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படணும். ஏன்னா இவனுங்க வெட்டி நியாயம் பேசுவானுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட உடனே கைப்பட லெட்டர் எழுதி அப்படியே தமிழ்நாடு முழுக்க கொடுத்து பெண்கள் பாதுகாவலர் நாம் தான் அப்படின்றது பேசுறது, வேலாயுதம் படத்தில் அப்படியே பெண்கள் பாதுகாப்புக்காக கிளம்பி வர்றது, அப்படியே பெண்களை பார்த்த உடனே அண்ணா அண்ணான்னு எல்லாரும் பேசுற மாதிரி எல்லாரையும் தங்கச்சியா பார்க்கறது, மேடையை பிடிச்ச உடனே என்னைக்கோ செத்த அவருடைய தங்கச்சியோட எமோஷன் சென்டிமெண்ட் டயலாக்லாம் பேசுறது, எதுக்கெடுத்தாலும் தாய் சென்டிமெண்ட்டை பேசுறதுன்னு லேடி சென்டிமெண்ட்டையே உருகி 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 ஒருத்தன் எப்போ தன்னை ஃபோக்கஸ்டாக காட்டுறானோ அப்பயே அவன் பச்சை அயோக்கியனா இருக்கணுன்றதை தெளிவாக உணர்ந்துக்கணும். இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரும்போது இவன் பூரா கமுக்கமாக தான் இருப்பான். ஸ்பின் டிராப் சைலன்ஸில் இருப்பான். இந்த சைலன்ஸ் தான் மிகப்பெரிய ஆபத்து. தன்னுடைய கட்சியில் நடந்திருக்கு. இதுக்கு வந்து சிஎம் எப்படி பதில் சொல்லுவாரா? இதுக்கு வந்து டெப்டி சிஎம் பதில் சொல்லுவாரா? இதுக்கு வந்து திமுக அமைச்சர் பதில் சொல்லுவாரா? எங்க இருந்துடா வந்தது திமுக? சரி, நான் திமுகவை மட்டும் நான் வச்சு சொல்லலை. நீ அதிமுக கார ஆட்சியில இருந்து அதிமுக காரனை நீ இப்படி கேட்டா கூட நான் தான் சொல்லுவேன். ஓ வீட்டில் இப்படி நடந்திருக்கு, ஓ கட்சியில் இப்படி நடந்திருக்கு, நீ எதுக்கு நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு திமுக சதி செஞ்சிருக்கு. வாழ்க்கை முழுக்க திமுக சதி செய்ததுன்னு இவனுங்க அரசியல் ஆரம்பிச்சதனுடைய விளைவு எங்க வந்து நின்றுருக்கானுங்கன்னு பாருங்க. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.